வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவுக்குள் ஆட்டம் காட்டும் விஜய், திடீர் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் வலதுகரமாக பக்கபலமாக இருந்த இருவர், தங்கமணி வேலுமணி, நகமும் சதயமாக இருந்தவர்கள், சகக்களாக இருந்து எடப்பாடியாரின் அதாவது சகலமும் அறிந்தவர்கள். அப்படிப்பட்ட மூவருக்குள் முட்டி கொண்டது என்கின்ற தகவல் அதிமுகவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. தங்கமணி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ளவில்லை. எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி மகன் திருமணத்தில் பங்கேற்கவில்லை. இரண்டு மணியானவர்களும் செங்கோட்டையனுடன் கைகோர்த்து உள்ளபடி அரசியல் செய்து வருவதாக எதிர்க்கட்சிகளும் அலசி ஆராய்ந்து வருகின்றன. ஆனால் இந்த மூவருக்குள் நடக்கும் இரகசிய மோதலை அறிந்த அதிமுகவின் கொங்கு மண்டல புள்ளிகள் எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, தங்கமணிக்குள் இடையே இந்த வில்லங்கமான விளையாட்டை ஆட்டி கொண்டிருப்பவர் தாவேகா விஜய்தான் என்கிறார்கள். விஜய் தரப்பினருடன் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுமன் இரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தைகளை சில மாதங்களாகவே நடத்தி வருகிறார். இது கட்சியின் சீனியர்களாக செங்கோட்டையன், நந்த விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட யாருக்கும் பிடிக்கவில்லை. இரட்டை தலைமையில் பிரச்சனை, குழப்பம் என்றுதான் ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமியை முன் நிறுத்தினோம். ஆனால் எடப்பாடியாரே தன்னை ஜெயலலிதாவாக நினைத்து கொண்டு தன்னை சுற்றி இரும்பு கோட்டை போட்டு கொண்டு உருப்படாத சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். நேற்று கட்சி ஆரம்பித்த விஜயோடு மாபெரும் இயக்கமான அதிமுக இறங்கி போய் பேச வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் விஜய் தரப்பில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்கிறார்கள். 2.5 ஆண்டு முதல்வர் பதவியும் கேட்கிறார்கள். விஜய் கட்சிக்கு அதிகபட்சம் 50 தொகுதிகள் கொடுத்தால் கூட அதிகம்தான். அந்த தொகுதிகளிலும் திமுக எளிதாக வெற்றி பெற்றுவிடும். அவர்கள் ஆட்சியில் அனுபவமில்லாத தொகுதிக்கு பரிச்சயமற்ற வேட்பாளர்களைத்தான் போட்டியிட வைப்பார்கள். தாவேகாவுக்கு கட்சி கட்டமைப்பும் இருக்கிறதா? பூத் ஏஜென்ட்டுகள் இருக்கிறார்களா? இப்பொழுது விஜய் இப்படி அதிமுகவிடம் கரார் காட்டுவதற்கு காரணம் அதிமுக பிரிந்து கிடப்பதாக ஏற்பட்டிருக்கும் மாயைதான். அதனால் ஓபிஎஸ், சசிகலா உள்ளிட்டோரை எல்லாம் இணைத்து அதிமுகவை ஒற்றுமையாக கட்சியாகி 2021 போல தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் உருவாக்கலாம். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் ஒரு சில சதவீத வாக்குகள் தான் வித்தியாசத்தில்தான் வெற்றி தோல்விக்கு அமைந்தது. எனவே வலிமையான கட்சியையும் வலிமையான கூட்டணியையும் வைத்திருந்தால் விஜய் நம்மை ஏன் சீண்டி பார்க்கிறார் என வேலுமணி வெளிப்படையாகவே தனது ஆதரவாளர்களிடம் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் அறிந்த எடப்பாடி சற்று நெருக்கலோடு இருக்கிறார். எஸ்பி வேலுமணி, தங்கமணி தரப்பினர் அழுத்தத்துக்கு சாதகமாக பதில் தரும் வகையில்தான் மார்ச் 4ஆம் தேதி சேலத்தில் திமுக தான் எங்கள் ஒரே எதிரி என்று பேட்டியாளர்களுக்கு பேசியளித்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி மார்ச் 10ஆம் தேதி எடப்பாடி கோவை கொடிசியாலாவுக்கு எஸ்பி வேலுமணி மகன் வரவேற்பு வருகிறார். அதன் பின்னர் இதற்காக ஒரு முடிவு காணப்படும் என்கிறார்கள் கொங்கு மண்டல அதிமுகவினர்கள். இதனால் அதிமுகவில் பெரும் பரபரப்பும் குழப்பங்களும் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.